இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசு என்றால் எனக்கு யார் என்று என்னை கேட்டால் நான் ஒரு பதிலை சொல்லுவேன். உங்களை கேட்டால் நான் சொல்கிற பதிலை நீங்கள் சொல்வீங்களான்னு தெரியாது. உங்கள் கணவரையோ மனைவியையோ உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய தகப்பனையோ கேட்டால் அவங்க நீங்கள் சொல்கிற பதில் தான் அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஆமாம். ஏன்னா இயேசு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவரை நினைத்து அவரை அப்ரோச் பண்ணுறோம். அப்படிதான் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன் இயேசு என்றால் யார் என்ற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது. ஏனென்றால் வயது வித்தியாசம் இருக்கிறது நிறைய பேருக்கு. ஒன்று. இரண்டாவது, அனுபவ வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டு. மூணாவது, அறிவிலே வித்தியாசம் இருக்கிறது. நாலாவது, நம்ம பார்க்கிற விசுவாசத்தில் உள்ள அந்த வித்தியாசம் இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா, இயேசுவை பற்றின ஐடியா. ஏனென்றால் நாம் எல்லாரும் வித்தியாசமானவர்கள். ஆமாம். நமக்கு பிடிச்சிருக்கிற டேஸ்ட் இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்குமானா இல்லைங்க, அவருக்கு புளிப்பு ஜாஸ்தி இருக்கும் பாரு, நம்ம சொல்லுவோம் இல்லை சரிதான், நல்லா தான் இருக்கு, உப்பு தான் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டும் இல்லை, ஒரே காரமா இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. ஆமாங்க, இப்படிதான் ஒன்னொன்னு இருக்கும், ஒரே உணவு தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை படுகிறது. அப்போ பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் யாராக உண்மையிலே நினைக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருமித்த கருத்தோடு நீங்கள் குடியிருக்கும் பொழுது உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ஆளுக்காடு ஒன்னொன்னு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு இயேசுவின் பின்னால போறதுன்றது சரியா வராது. வை இட் இஸ் நாட் ரைட்? பிகாஸ் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வியூ என்ன இருக்குதோ அதை அவங்க சொல்லிட்டு போவாங்க. இப்படிதான் நிறைய பிரசங்கங்கள், நிறைய போதனைகள் எல்லாம் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமம் இதை சொல்கிறது, வேதாகமம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று நிறைய பேர் சொல்றதில்லை. அப்படித்தான் முதல்ல இருந்தே சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இன்று இயேசுவை புரிந்து கொள்வது என்பது ஒரே நோக்கமாக இருந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல, வித்தியாசப்பட்டிருக்கிறது. சரி, இதை கடவுள் அனுமதித்திருக்கிறார். கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இது நடக்கிறது இல்லை. ஆமா, ஒரு சபை உருவானது, அப்புறம் ஆதி திருச்சபை இருந்தது, அப்புறம் ஒரு சபையாக உருவானது. அங்க இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போனாங்க, பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு 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 ஏகப்பட்டமா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் பார்க்கிறோம், இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேதாகமத்தை கையில வைத்திருக்கிற நிலைமை உண்டாயிற்று. ஆமா, இங்க கொஞ்சம் புஸ்தகம் கிடையாது, அங்க சில ஆகமம் உண்டு, இப்படி எல்லாம் சொல்லி பல காரியங்கள் உண்டாயிற்று. சில பேர் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கிறோம். ஆமா, நாங்க மாதாவை வழிபடுவோம், இன்னொருத்தர் மாதாவா சே அப்படின்னு சொல்லுவாங்க, என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சிலை வழிபாடுகளை செய்கிற, இன்னொரு சிலை வழிபாடு செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் 10ல் ஒரு பகுதி கொடுப்பாங்க, இன்னொருத்தர் 10ல் ஒரு பகுதி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லுவாங்க. ஓய்வு நாளை சில பேர் கொண்டாடுவார்கள், பல பேர் ஓய்வு நாளை அதை அனுசரிக்கிறது இல்லை. நோன்பு இருப்பதிலும் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் ஏன் வந்தது? அவரவர் கற்பனைகள் ஒரு குழுக்களை உருவாக்கிவிட்டது. அவரவர்கள் புரிந்து கொண்டதன்படி அவர்களுக்கென்று ஒரு குழுக்களை உண்டாக்கி கொண்டார்கள். இப்படித்தான் இருக்கிறது. இயேசு அனுமதித்திருக்கிறாரா? கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார். பிகாஸ் யூ ஹாவ் டு டூ a research on him, right? அவரை ஆராய வேண்டும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் ஒட்டுமொத்தமா என்னது, இது என்னது? இதுதான் ஆண்டவருக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமா, அவரை அறிந்து கொள்ளுதல் என்பது அப்படியே ஒரு கடிவாளம் போட்டுக்கொண்டே அப்படியே அறிந்து கொள்ள முடியாது. பல வகை மனித எண்ணங்கள், பல வகை விளக்க உரைகள், இவைகளிலிருந்து நாம் நம்முடைய அறிவை உபயோகப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்காக தேவ ஆவியை கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை தெளிவுபடுத்துவார். இப்படித்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் போக முடியும். ஆமாங்க, அப்படிதான் செய்ய முடியும். ஆமா, சிலதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வரும்பொழுது நமக்கு கடவுள் ஒரு தெளிவை உண்டு செய்வதற்காக ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்தி வச்சு, ஆமா, எல்லாவற்றிலிருந்து கொஞ்சம் விடுதலை செய்ய வைத்து நிறைய நேரம் அதற்காக ஒதுக்கம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. உண்மையிலேயே அதுதான் அழைத்தல். ஆமாங்க, கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதாங்க. அந்த நிலைமைக்குள் நாம் வந்திருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே கிறிஸ்து யார் என்றால் நமக்கு தெரியும். இன்று இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தான் யார் என்று சொல்லிக் கொடுக்கிறார்.
கேட்கலாமா? அவர்கள் ரொம்ப கஷ்டமாய் போயிட்டாங்க, ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னாரு, அவரு என்ன சொல்லிட்டாரு, என்னை வந்து சிலுவையில் அடிச்சு கொண்டுடுவாங்க, மரணத்திற்கு என்னை கையளிப்பார்கள், ஊருக்கு வெளியே என்ன போட்டு கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அட, நாங்க எதையோ நினைச்சிட்டு உங்க பின்னால வந்தா நீங்க திடீர்னு சொல்றீங்க உங்களை கொண்டுடுவாங்கன்னு சொல்றீங்க, வாட் இஸ் திஸ்? கலங்கி போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? யோவான் 14:1-12, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனால் உங்களுக்கு நான் ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு ஒன்று செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு உறுதியை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். என்னை அடிச்சிருவாங்க, கொண்டுடுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் உயிர் தருவேன், நான் திரும்பி வந்து உங்களை கூட்டிட்டு நான் போவேன். இங்க நாம எப்படி ஒன்னா இருந்தோமோ அங்க நாம ஒன்னாவே இருப்போம். ஏன்னா இந்த விண்ணப்பத்தை கடவுள் அப்போஸ்தலனாலே கடவுளிடம் ஆண்டவர் எழுப்பி இருந்தது நமக்கு தெரியும். உலகத்திலிருந்து பிரித்து என்னிடம் நீர் ஒப்படைத்தவர்கள் அவர்கள் எப்பொழுதும் என்னோடு ஒன்றாய் இருக்கும்படி நீர் அருள் புரியும், அப்படி நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்றதை நம்ம கேட்கிறோம். எவ்வளவு இஷ்டமா இருக்கிறாரு கூட இருக்கிறது இல்லையா? இப்படி பழகுறவங்களோட கூட இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம தனி அறையில் நம்ம அவரோட பேச ஆரம்பிக்கும் பொழுது இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நமக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், அவரைக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம டே டு டே லைஃப் ஃபுல்லாவே நம்ம அதை என்ஜாய் பண்ணதுக்கு முடியும். பாருங்க, இன்னைக்கு அதுதான் சொல்றாரு, அப்படி நம்ம இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், நம்ம மேல நான் வருவேன் திருப்பி, இப்ப கவலைப்படாத, ஒரு ஷார்ட் டைம் I'll be back, உங்களை நான் கூட்டிட்டு நம்ம ஒன்னா இருக்கலாம். மேல வித்தியாசமா இருக்கு. வாட் எவர் லைஃப் யூ லிவ் ஹியர், சொஃபஸ்டிகேட்டட், பியூட்டிஃபுல், பீஸ்ஃபுல், ஜம்முன்னு அது இதுன்னு உயர்ந்த வாழ்க்கை எல்லாம் நீ வாழ்ந்தா கூட, நல்ல வெதர், நல்ல கண்டிஷன், அருமையான, இதெல்லாம் விட மேலானதான, நீ கற்பனை செய்து கூட பார்க்க முடியாததான, உனக்கு சுத்தமா அதை பத்தி தெரியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைஃப் நம்ம மேல அங்க வச்சிருக்கிற உனக்கு, அங்க நாம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை விட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, இதை விட பெரிய ஒரு உறுதி, இதை விட ஒரு பெரிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆஃபர் யாராவது தர முடியுமா? யாராலையும் தர முடியாது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் உணராம நாம இங்க கிடைக்கிற இந்த சப்ப மேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போய் அதுலயே லயிச்சு ஆண்டவரை தூரமா வச்சு வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையா? பன்றி வாழ்க்கை, அது பன்றி வாழ்க்கை. ஏன் பன்றி வாழ்க்கை சொல்றோம்? ஏன்னா அது நல்ல ஒரு இடத்துல வந்து அது வாழ்றது அதுக்கு தெரியாது, சாக்கடை தான் அதுக்கு பிடிக்கும். நம்ம அப்படி இருக்க முடியாது தானே. ஆண்டவர் அதுதான் இங்கே சொல்றாரு பாருங்க, அப்படி ஒரு இடம் நான் வச்சிருக்கிறேன், ஸோ யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதுதான் சொல்றாரு. எப்படி அங்க வர முடியும், எப்படி அங்க போக முடியும் சொல்றாரு பாருங்க. அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள், நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். என்னங்க சொல்றீங்க? நீங்க போயிடுறேன்னு சொல்றீங்க, திருப்பி வர்றேன்னு சொல்றீங்க, எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க, அப்புறம் வழி எங்களுக்கு எதுக்கு தெரியணும்? கரெக்ட் தானே? நீங்க போறீங்க, நீங்க கீழே வர்றீங்க, எங்களை கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் அந்த வழி எப்படி தெரியணும்? எங்களுக்கு தெரியணுமா? அவசியம் இல்லை தானே. ஆனாலும் மனித ஆர்வம் இருக்கிறது இல்லையா, எப்படி அந்த இடத்துக்கு போறது அப்படின்னு, அந்த வழி எப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்றதுக்காக நீங்க அப்படியே தேவைன்னு வாழ்ந்துட முடியாது மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள. இல்ல, நான் கூட்டிட்டு போற வழியில நடக்கிறதுக்கு, அந்த வழியில பிரயாணம் பண்றதுக்கு நீங்க உங்களை தயாரிக்கணும். அப்ப எப்படி தயாரிக்கிறது? அந்த வழியில நீங்க நடக்கணும். முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், அது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கிறோம். அவர் நடுவானில் வருவார், நாம் தான் எழுந்தருளி மேலே செல்லுவோம் என்று பவுல் நமக்கு சொல்லித்தரார். நாம தான் எழுந்தருளி போவோம் மேல. அப்போ எப்படி போக முடியும்? நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம பண்ற ஜெபங்களிலே நாம் எப்படி மேல் எழுந்தருளி போவோம் என்ற அனுபவம் நமக்கு வந்திருக்கணும். அப்பேற்பட்ட அனுபவசாலிகளைத்தான்
ஆண்டவர் அப்படி. அதனால்தான் குறிப்பிட்டு சொல்றாரு, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நீர் என் கையில் ஒப்படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரேனும் வீணாய் போகாதபடி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்கிறத பார்க்கிறோம். இப்போ பப்ளிக்ல அவர் இதை பேசல பார்த்தீங்களா? பப்ளிக்ல எவ்வளவு பேசியிருக்கிறாரு, யார் யார்கிட்ட எவ்வளவு பேசியிருக்காரு, யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு? அழைக்கப்பட்டவர்கள், பின்பவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைப்பை பெற்றவர்கள், அவர்களிடம்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவங்க ஏற்கனவே இயேசுக்காக பலவற்றை இந்த உலகத்தை துச்சமென கருதி விட்டவர்கள், ஏற்கனவே அந்த அனுபவசாலிகளுக்குத்தான் இதை சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை யாரை தேடி வருகிறது? உண்மையிலேயே எல்லாருக்குமா? எல்லாருக்கும் இல்லைங்க. இந்த அப்போஸ்தல மனப்பான்மையில் உள்ளவர்களுக்கு, விட்டு விட்டவர்களுக்கு, இந்த உலகத்தின் பார் ஈர்ப்பு குறைந்து கிறிஸ்துவே கதி என்று போகிறவர்களுக்கு. ஆக நாம எல்லாம் நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி ஃபியூ பீப்புள். அந்த ஃபியூல நீ ஒருத்தனா இருக்கிறது தான் முக்கியம். பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்றாரு? தோமா கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். பாருங்க எவ்வளோ பிளாங்க், ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இறை அரசு, அதுக்கப்புறம் அந்த விண்ணக வாழ்வு, இதெல்லாம் உயிர்த்தெழுவோம் என்று தெரியும். ஆனால் உயிர்த்தெழுந்தால் எங்கே போவோம் என்று அவர்களுக்கு தெரியாது. பரிசேயத்தனம் அப்படிதானே, பரிசேயர்கள் அப்படி நினைத்தார்கள், நாம் கூட அப்படி நினைக்கிறோம். உயிர்த்தெழுவோம் தெரியும், ஆனா அந்த உயிர்த்தெழுகிற நேரத்திலிருந்து நமக்கு என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. ஆளாள் ஒரு கற்பனை வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாங்க, ஒரு கற்பனை இருக்கு, ஆனா எதுவுமே உறுதிப்பாடு இல்லை நமக்கு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க. தோமா கேட்ட கேள்விக்கு இயேசு அவரிடம் தான் யார் என்று சொல்கிறார். அங்கே போறதற்கான வழி யார், அங்கே போறதுக்கான வழி என்ன, அங்க போறதுக்கான வழி எப்படி போக முடியும் சொல்றார் பாருங்க. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. பியூட்டிஃபுல். என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. சரிங்க, பாருங்க, யாக்கோபு நமக்கு தெரியும். அவரு திருமணம் செய்வதற்காக தன் மாமனார் வீட்டுக்கு அவர் வருகிறார். மாமனாரை தேடி வந்து கொண்டிருக்கிறார். வரும்பொழுது வழி பயணம் ரொம்ப டயர்டாகி போச்சு. பெத்தேல், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பெத்தேல்னு ஒரு இது, அந்த பேர் நமக்கு தெரியும், அந்த பெத்தேல். ஓகே, அந்த இடம், அதுக்கு முதல்ல அதுக்கு பேர் பெத்தேல் இல்லை, இவர் வச்சார் அந்த பேரை பெத்தேல் வச்சார். ஏன்னா கடவுளை அவர் அங்கே கண்டதாக ஒரு கனவு, ஒரு காட்சி அருளை பெற்றார். டயர்டா இருக்கு, ஒரு கல் மேல படுத்துட்டார், கல்லை தலையில அப்படி வச்சுட்டு அவர் அப்படியே சாஞ்சு தூங்கிட்டார். ராத்திரி ஆகி போச்சு. ஒரு கனவு வந்தது அவருக்கு. என்ன கனவு? இந்த பூமியிலிருந்து ஒரு ஏணி போடப்படுகிறது. ஒரு ஏணி, அந்த ஏணி எங்கே போகிறது? வானகத்தை தொடுகிறது. அந்த ஏணி பரலோகத்துக்கும் பூமிக்குமாக அந்த ஏணி போடப்பட்டதாக ஒரு கனவை கண்டார். பவுல் ரொம்ப அழகா, அதோட நம்ம அதில் நிறுத்திக்கலாம், அதை பத்தி நம்ம அதிகமா போவதில்லை. பவுல் அதை அழகா நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த ஏணி என்ன தெரியுமா? கிறிஸ்து அப்படின்னு சொல்றார் பவுல். படிச்சிருக்கிறோம்ல, அந்த ஏணி கிறிஸ்து என்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அந்த வழி உனக்கு தெரியும். எங்கே? மேலே இருக்கிற அந்த இருப்பிடத்திற்கு வழி தெரியும். அந்த வழி என்ன? நான் தான் அப்படின்னு சொல்றாரு கிறிஸ்து. இன்னைக்கு சொல்றாருல, அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? அங்கே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்கிறார். இப்ப வாழ்வும் நானேன்னா நம்ம வெறும் வாழ்வு இல்ல, எட்டர்னல் லைஃப், நிச்சய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிறவர்கள். நிச்சய வாழ்வு என்றால் என்ன? யோவான் 17:3 அவர் சொன்னார்ல, நிச்சய வாழ்வு என்றால் என்ன? கடவுளே, ஒரே கடவுளான உமையும் உம்முடைய மகனையும் அறிந்து கொள்வது, அதான் நிச்சய வாழ்வு. அறிந்து கொள்வதுன்னா நம்ம வெறுமனே கொஞ்ச நாள் அறிந்து கொள்வதில்லை, நாம் அதுல அறிஞர்கள் ஆகணும். ஆமா, வழக்கறிஞர்கள் என்று சொல்கிறோம். வழக்குகளை அவர்கள் அறிந்து புரிந்து அதில் தேர்ச்சி பெற்று ஒரு ஞானம் வரும் நிறைய வழக்கறிஞர்களுக்கு. ஆமாங்க, ஒரு கேஸ்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த கேஸா அது இப்படி, அந்த கேஸா அது அப்படி, இதுல எடுபடாது, இது ஒர்க் அவுட் ஆகும், இதுல மேடப் ஆயிடுச்சு, இது முடிஞ்சு போச்சு, இந்த வேர்டிக்ட் இப்படி இருந்து, இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி போச்சு, சைட்டேஷன் இது இப்படி இருக்கு, இந்த கேஸ் இது. அறிஞர்கள் ஏன் சொல்கிறோம்? பல விதமான உலக காரியங்களை பற்றி அது வழக்காக வரும் பொழுது விதவிதமான வழக்குகளை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே நிச்சய வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் அறிஞர்களாக மாற வேண்டி இருக்கிறது. வழக்கறிஞர்கள் போல அல்ல, அது இந்த உலகத்தின் காரியம். கிறிஸ்து, கடவுள், வானகம், இந்த வழி, உண்மை, வாழ்வு, இதை பற்றிய அறிவு. அப்போ அறிந்து கொள்ள ஞானம் பெறுகிறோம். அந்த ஞானம் என்னவாகிறது? விசுவாசத்தை நமக்கு கற்பித்துக் கொடுக்கும். அது எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த உலகம் காமிக்கிற எவிடன்ஸ் போல இல்லை. என் வாழ்க்கை அனுபவம் தான் எனக்கு எவிடன்ஸ். ஆமா, நிறைய அனுபவத்தில் நாம் பெறுகின்ற அந்த எவிடன்ஸ், அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? அந்த எவிடன்ஸை ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவோம். ப்ரூவ் பண்ணணும், அது ப்ரூவ் ஆகணும் அந்த எவிடன்ஸ். ஆமாங்க, அது எண்பிச்சு காண்பிக்க முடியும். அந்த அளவுக்கு வெளியே காண்பித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அனுபவமாக நமக்கு அது மாறி இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் அந்த படிப்பினைகள், அந்த அறிவு, அதுதான் கடவுள் ஞானம்னு சொல்றாரு. ஞானம்னா கடவுளை அறிந்து கொள்வதுடைய அந்த துவக்கம் பார்க்கிறோம். இப்படித்தான் நாம அந்த ஏணியில ஏற முடியும். ஏணியில யாரும் பறக்க முடியாது, இல்லை ஏணியில ஒரு ஸ்டெப்பா வச்சுதான் ஏற முடியும். அப்போ வானகத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த வழி, யாக்கோபு கண்ட அந்த ஏணி. அப்ப அதுல ஒரு ஸ்டெப்பா ஏறுப்பா அப்படின்னு சொல்றாரு. வந்துடலாம், நீ வானகத்துக்கு வந்துடலாம். அப்ப நம்ம யார்கிட்ட ஏறணும்? கிறிஸ்துவிடம் தான் ஏறணும். கிறிஸ்துவின் மேல் ஏறி தான் நம்ம போக முடியும் ஒழிந்து வேற யார் மேலும் ஏறி போக முடியாது. மாதாவோ அந்தோனியாரோ வேற யாரோ எங்கேயோ, இதெல்லாம் நம்ம நிறுத்திக்கணும். அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், உண்மையிலேயே விசுவசிப்பவர்கள், கிறிஸ்துவை விசுவசிப்பவர்கள் இதெல்லாம் நிறுத்திடுவாங்க. சும்மா உருட்டிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் படாது. ஸோ இதெல்லாம் அவுடேட்டட். இதெல்லாம் நமக்கு கிறிஸ்துவை அறியாத பொழுது, எதுவும் தெரியாத பொழுது, அதாவது கிறிஸ்துவை சொல்ல நம்மிடம் வந்தவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி முழுதாக தெரியாது. அவர்கள் ஏதோ ஒரு சேவைக்காக வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. கடவுள் அவர்களை ஒரு சின்ன உபகரணமாக உபயோகித்து அங்கே போயிருப்பார். அவங்கெல்லாம் நமக்கு இப்படி நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பக்தியா இருக்கிறது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இதை படி, அதை செய்யு, இதை உருட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு. பட் திஸ் வில் நாட் கிவ் யூ லைஃப். Where it will come from? That is only from Christ. Christ is life. அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு இது ஐயோ ஜோமாலே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாருப்பா இந்த ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அறிவு வரும்பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அது வரைக்கும் உருட்டு, நல்லா உருட்டு, எல்லாரையும் உருட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றால், பிகாஸ் நானும் தந்தையும் ஒன்றே அப்படின்னு சொல்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை பார்த்துட்டேன், தந்தையை பார்த்துட்டேன், அவ்வளவுதான். தந்தையை பார்க்கணுமா? என்ன பார்த்து? நான் தான் தந்தை தான் நான். நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். அருளப்பர் எழுதிய நற்செய்தியில நம்ம முதல் வார்த்தை தொடக்கமே எப்படி பார்க்கிறோம் இல்லையா? வார்த்தை அவர் எங்கே இருந்தார்? கடவுளோடு இருந்தார், கடவுளாய் இருந்தார், ஒரே பொருளாய் இருந்தார். என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை எதுவாக இருந்தது? அந்த வார்த்தை தன்னுள் ஒளியை கொண்டிருந்தது. நம்ம படிக்கிறோம் தானே, அதிகாரம் வசனங்கள் நம்ம படிக்கிறோம். தன்னுள் ஒளியை கொண்டிருந்தது. அதனால இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை தான் மனு உருவாக்கி கிறிஸ்துவாக நம்மிடம் வந்தார் என்று சொல்கிறது. அப்போ அந்த வார்த்தை தன்னுள் ஒளியை கொண்டிருந்தது. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உலகின் ஒளி என்று சொல்கிறார். வெறும் உலகின் ஒளியா இல்ல, இவ்வுலகத்தின் இருளை அகற்றும் ஒளி என்று சொல்கிறார் கிறிஸ்து. அப்போ இருள் என்றால் என்ன? வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு இருட்டு, தட்டு தடுமாறி இருக்கிற உலகம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வெறுமனே இருளில் வாழ்பவர்களா? ஆமா. அப்படின்னா நாம இதன் மேலேயே ஆசை கொண்டு, இதன் கருத்துக்களின் மேலே ஆசை கொண்டு, நிலைபெறாத ஆசை இதன் மேலே வைத்து கிறிஸ்துவை இரண்டாம் பட்சமாக, கடவுளை நாம் இதற்காக உபயோகப்படுத்த ஒரு ஜீவும்பா பொருளாக கடவுளை நாம் கொண்டிருந்து, அவரிடம் தேவைகளுக்காக மட்டுமே கடவுளை அப்ரோச் பண்ற, வழிபாடு பண்ற, மெழுகுதிரி கொளுத்தி அதை செஞ்சு இதை செஞ்சு மண்ணுல உருண்டு பரண்டு முட்டி போட்டு நடந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்படிலாம் பண்றது எதுக்கு? தன்னுடைய விருப்பம் நிறைவேற கடவுளே அப்படி என்று போய் நிற்கிற அந்த ஒரு காரியம் புல்ஷிட். இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தான் ஒளி என்றால் என்னன்னு தெரியாது. ஏனென்றால் இந்த இருளின் மேல் விருப்பம் இருக்கிறது. இதை இருள் என்று சொல்கிறார். கடவுள் சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதியாக, இந்த உலகத்தின் தெய்வமாக இருக்கிறவர்களிடம் தங்களை கையளித்துக் கொண்டவர்களை என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இதெல்லாம் பிசாசுடைய காரியம். இந்த உலகத்தின் அதிபதியும் தெய்வமும் யார்? பிசாசு.
பிசாசு. அப்போ இந்த பிசாசிடம் தன்னை கையளித்துக் கொண்டவர்களை என்ன செய்ய முடியும்? மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்கிற இயேசு சொல்றாரு இந்த இருளை. அதனால்தான் இந்த ஒளி உலகத்துக்கு வந்த உடனே கல்லறைகளிலிருந்து பிசாசுகள் எழும்பி இயேசுவை எதிர்கொண்டு போய், உமது நேரம் இன்னும் வரவில்லையே, வந்துருச்சா, என்ன இவ்வளவு அவசரம் இங்க வந்தீங்களே, எங்களை தொலைக்க பார்க்கிறோ என்று. இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள அந்த பேச்சை பாருங்க. ஒளி என்ன செய்தது? அப்படின்னு ஓடி போய் பண்ணி கூட்டத்தில் தான் போய் விழுந்தது. பாருங்க, அது பண்ணி கூட்டம். பண்ணி, அந்த இருள் பண்ணியில தான் போய் விழுந்தது. அந்த பண்ணி என்ன செய்யும்? சக்கரை பண்ணி. ஆகவே இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இருளை அகற்றும் ஒளி நானே என்று சொல்கிறார். ஆகவேதான் குருடர் பார்வையடைந்தனர், செவிடர் கேட்டனர், முடவர் நடந்தனர், ஊமை பேசினான், எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் நடந்தது. செத்தவர் எல்லாம் உயிர் தெழுந்தார்கள். இதான் ஒளி. இந்த உலகத்தின் இருள் என்பது என்ன? சாவும், சாவுக்குட்பட்ட காரியத்தையும், இந்த துன்பத்தையும், இந்த அயோக்கியத்தனங்களையும் அதை மேன்மையாக கருதி அதே நோக்கமாக கொண்டு அப்படியே அதிலே உழன்று துவன்று அதில் முடியாமல் திக்கி திணறி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அந்த விடுதலையை கொடுத்தார். பார்க்கிறோம் பாருங்க. இன்னைக்கு அதான் சொல்றாரு, நான் தாண்டா அது, நான் அது. அப்போ மேல தந்தையை பார்க்கணுமா? என்ன பாருங்க. பிலிப்பு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். கொழுப்பு தானே இந்த மனுஷனுக்கு. அவர் சொல்றாரு, நீ என்ன பார்த்துட்ட, தந்தையை பார்க்குற மாதிரி சொன்னா, இல்லை எனக்கு தந்தையை காட்டு, இல்லை எனக்கு தந்தையை காட்டு. பாருங்க என்ன சொல்றாரு இயேசு. கொஞ்சம் கிண்டலா சொன்னார் அவரை. டேய், அறிவு இருக்கா இல்லையாடா? இவ்வளவு சொல்றேன், திருப்பி கேட்குறிய? பிலிப்புவே என்ன கேட்கிறாரு? இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புகிறது இல்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் என் தந்தை. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. இப்படித்தான் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதும் செய்தார்ல. அந்த கடைசி நேரத்தை ஜெபிக்கும் போது, தந்தையே நீர் என்னுள்ளும், தந்தையே நான் உன்னுள்ளும் உம்முள்ளும் இருப்பது போல உலகத்திலிருந்து பிரித்து என்னிடம் கொடுக்கப்பட்டவர்களுக்குள்ளும் நான் இருக்கும்படி அவர்கள் என்னுள்ளும் இருக்கும்படி தயவு கூறும் என்று கேட்டார். ஆகவேதான் ஒரு சமநிலையை உண்டு செய்கிற கிறிஸ்துவை பார்க்கிறோம். சமநிலை. என்னோடு உங்களோடு எப்படி நான் இந்த உலகத்தில் இருந்தேனோ அதே போன்றுதான் மேலையும் அந்த இடத்துல நாம எல்லாம் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுளை நாம பார்க்கிறோம். சில பேர் நம்மளை நச்சை தெரிவிக்கிறேன்னு வருவாங்க, சில காரியம்லாம் பண்ணி எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பாங்க பாருங்க நம்மளை. ஆமாங்க, பக்கத்துல நினைக்க விட மாட்டாங்க, சில வார்த்தைகளை பேசவே விட மாட்டார்கள். எப்படி ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ஒரு சகோதரத்துவ நிலையே இருக்காது. அதனாலதான் கிறிஸ்துவை புரிந்து கொள்வது என்பது நமக்கு மிக தூரமாக இருந்தது. ஆமாங்க, ஏன்னா இந்த சகோதர மனப்பான்மை, அதாவது உயர்வு தாழ்வுற்ற அந்த நிலைமையில் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயர்ந்த ஸ்தானம், அப்படி இந்த குருக்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதாக அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள். கேவலமா இல்ல, பட்டு கேவலமான ஒரு நாசக்கார ஒரு கும்பலாக நாம் இதை பார்க்க வேண்டும். ஆமா, ஏன்னா அந்த காலத்துக்கு மக்களுக்கு அறிவு இல்லைங்க. ஏன்னா இது மறைக்கப்பட்டிருந்தது இந்த வேதாகமம். இப்பொழுது இதோ வேதாகமம் நம்மிடையே, நம் கைகள் இடையே பாருங்க எல்லாம் இருக்கிறது. நிறைய பேரை இதெல்லாம் சரி, அது இல்லை நமக்கு நோக்கம். ஏனென்றால் இதெல்லாம் நம்மை கெடுத்து வைத்திருக்கிற சாக்கடை சனியன்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் எல்லாம் நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. அதாவது கடவுளுக்கும் நமக்கும் நடுவிலே ஒருத்தன் புகுந்து கொண்டு கடவுளை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த கதை. அம்மா வேதாகமம் சொல்லுது, யாரும் உனக்கு கடவுளை காமிக்க வேணாம், வா வந்து தனி அறையை பூட்டிட்டு நீ என்கிட்ட பேசு, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்ற அந்த இயேசுவை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, அதுக்கு விடவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் தைரியம் வேணும் உண்மையிலே நமக்கு. இதெல்லாம் மீறி இயேசு கிறிஸ்துவை நாம் நேரடியாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்னா கோழைத்தனம் போகணும். அதுக்கு அறிவு வேணும்ல, சரியான ஒரு மனோதிடன் வேண்டுமென்றால் அதற்கேற்ற அறிவை பெற்றிருந்தால் அதை செய்ய முடியும். அப்பொழுது நாம் சாக்கடைகளை விட்டுவிட்டு நாம் தெளிந்த நீரோடையில் அந்த நீரை நாம் பருகுவோம், தாகம் எடுக்காது. ஆண்டவர் தான் என்னிடம் வருகிறவன் தாகமுறான். தெளிந்த தண்ணியை நாம பெற்றுக்கொள்ளுவோம். அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். ஒவ்வொரு படிக்கட்டா ஏறணும். அந்த படிக்கட்டுல, அந்த ஏணியில ஒரு படிக்கட்டுல ஏறணும்.
தொடர்ந்து பாருங்க. என் வார்த்தைகளின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பியூட்டிஃபுல். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரொம்ப நேரம் ஆகி போச்சு, கடகடன்னு போயிடலாம். அப்போஸ்தலர் பணி 6:1-7 முதல் வாசகம். நம்ம நிறைய சொல்றதுக்கு இருக்கு, பட் நம்ம வேகமா போகலாம். அப்போஸ்தலர் பணி 6:1-7. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆக்சுவலி திஸ் இஸ் ராங் டிரான்ஸ்லேஷன். அவங்க அப்படிலாம் சொல்லல. அவங்க அதாவது பந்தியை மேற்பார்வையிடுவதோ, பந்திக்கு இந்த சாப்பாடு விஷயங்களுக்கு என்ன ஆகுதோ இதில் நேரங்கள் நான் செலவிட முடியாது. ஏன்னா அவங்களே விளம்புற மாதிரி இங்கே இருக்கு. அவங்கெல்லாம் விளம்ப முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில். ஒரு நேரத்தில் 3000 பேர் மனம் திரும்பி அவங்கெல்லாம் ஒரு சிறு சிறு சபைகளாக மாறுவதற்கு முன்பாக ஒன்றாக இருந்த அந்த தருணத்தில் நடந்த விஷயங்கள். ஆகவே அவர்கள் அப்படி சொல்கிறார்கள், சாப்பாடு முக்கியம் இல்ல, இறை வார்த்தை அதை விட முக்கியம். அதனால என்ன செய்யுங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நற்சான்று பெற்றவர்கள், அதனால் நண்பர்களை, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியார்களும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படி அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தோவான், பிலிப்பு, புரோகோர், நிக்கோனோர், திமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்தை நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். நமக்கு தெரியும், முதல் வேத சாட்சி முடியப்பர் என்று சொல்கிறோம், ஸ்தோவான் என்று சொல்கிறோம். அவர் இதில் ஒருவர் தான், இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் இல்லையா. சிரியா நாட்டிலிருந்து ஒருவர், அந்த நிதியமைச்சர் ஒருவர் எருசலேமுக்கு திரும்பி போய் கொண்டிருந்தார். நமக்கு தெரியும், அந்த அன்னகன் இல்லையா, அவர் போய் கொண்டிருந்தார். அந்த நிதியமைச்சர் அப்போ பிலிப்புவே ஓடு, அவரிடம் போ என்று பரிசுத்தவானை துரத்தி விடுகிறது. அந்த பிலிப் ஓடி போய் அவர் இசையாஸ் எழுதிய நற்செய்தி அவர் அந்த ஆகமத்தை படித்துக் கொண்டு, புரியுதா புரியல, வா வாய் தேர்ல ஏறு, எனக்கு விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு இவர் விளக்கி சொல்லி, இதோ தண்ணி இருக்கு, ஞானஸ்நானம். உடனே இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்து, உடனே அந்த ஞானஸ்நானம் கொடுத்த இடத்துல இருந்து பிலிப்புவை பரிசுத்தவானர் அப்படியே எடுத்துக்கொண்டு வேற ஒரு நகரில் கொண்டு அப்படியே விட்டு விட்டார். நமக்கு தெரியும் தானே இதெல்லாம் நடந்தது. அப்போஸ்தலர் பண்ணி நம்ம அதை பார்க்க முடியும். அந்த பிலிப்பு இந்த 7 ஒருவர் தான். இப்படி சாப்பாடு விளம்புறதுக்காக, அதை பந்தியை கவனிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர்களில் இப்படி முதல் வேத சாட்சியும் இப்படிப்பட்ட மனிதர்களும் அங்கிருந்து தான் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் அது அல்ல, அதனுடைய அடிப்படையில் அல்ல, நாம் எவ்வாறு அதிலிருந்து கிறிஸ்துவின் ஏணிக்குள் நாம் ஏறுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே நாம எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆனா நம்ம கிறிஸ்துவின் ஏணியில் நாம் ஏற கவனமாக இருப்பது. பாருங்க, அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நம்பிக்கை கொண்டனர். ரொம்ப முக்கியமான வேர்டு இது. அப்படியே படிச்சு இதை ஆண்டவர் சொல்லிடக் கூடாது. மிக 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 நிறுத்தி இதை அந்த சேலான்னு போட்டிருப்பாங்க பைபிளில் படிக்கும்போது. சேலா சைடில் சேலான்னு எழுதியிருப்பாங்க. சேலா இஸ் நத்திங் பட் ஸ்டாப் தேர், திங்க் ஓவர், நல்லா அதை பற்றி அலசி ஸ்க்ரூட்டனி பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துக்கு போகணும்னு அர்த்தம். அந்த சேலா பாருங்க, இது இங்கே சேலாலாம் போடல, நான் சொல்றேன், பட் சேலா பிகாஸ் வி ஷுட் ஸ்டாப் ஹியர். குருக்களுள் பெருங்கூட்டத்தினர் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். தட் மீன்ஸ் வாட்? குருக்கள் யாரு? இப்போ குருத்துவம் புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்றோம். நம்ம எல்லாருமே குருக்கள் ஆகிவிட்டோம். ஆகவே இங்க பாருங்க, அவ்வளவு கிளீனா இருக்கு. இந்த குருக்களில் இந்த குருக்கள் என்ன செய்வாங்க? இவங்க தான் அந்த பீடத்திற்கும் அந்த மக்களுக்கு நடுவில் நின்று இந்த மீடியேஷன் வேலையை பார்க்குறவங்க. இதை வாங்கி அங்கே வைப்பாங்க, அதை வாங்கி யாரையும் உள்ள விட மாட்டாங்க இல்லையா? ஏன்னா திரைச்சீலை இருந்தது. கிறிஸ்து அந்த திரைச்சீலையை கிழித்து விட்டார். ஆகவே அதை புரிந்து கொள்ள இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த குருத்துவம் என்பது தனி ஸ்தானம் அல்ல. இனிமே கிறிஸ்துவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் அரச குருத்து திருக்கூட்டம், நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை. ஆகவே இங்கே இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் மேற்பணி பார்ப்பவர், இவர் லேவியர், இவர் தலைமை குரு, இப்படியெல்லாம் அது
பழைய ஏற்பாட்டு அந்த புதிய உடன்படிக்கையின் மக்களாகிறோம். ஆகவே நாம் இங்கே குருத்துவம் என்பதில்லை. நம்ம படிக்கிறோம், வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம படிக்க முடியாது. அவர்கள் விசுவாசத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் என்று வரும். கிறிஸ்து அந்த விசுவாசத்தில் அர்ப்பணித்து மக்களோடு மக்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே யூத குருமார்கள் இவர்கள் எல்லாம் குருத்துவம் அங்கே முடித்து வைக்கப்பட்டது. ஆனா இங்கே மறுபடியும் நமக்கு குருத்துவம் வந்து போச்சு இல்ல? எப்படி வந்து அட்டூழியம் நடக்குது பாருங்க. மறுபடியும் ஒரு பீடம், மறுபடியும் ஒரு கோயில், மறுபடியும் ஒரு தனி இடம், மறுபடியும் அவங்களுக்கு தங்குறதுக்கு தனி இடம், நாம வேற ஒரு இடம், வணக்கம் சாமி இப்படிலாம் சொல்ற பழைய நிலைமைகள் இதெல்லாம் வந்து இப்போ நம்மை குழப்பி இருக்கிறது. ஜாகிரதை. பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-9. ஓகே. உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இந்த கல் எது? இயேசு கிறிஸ்து இல்லையா? திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பெரிய உருவம் எங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அது தங்கத்தினாலும் அப்புறம் அந்த வெண்கலத்தினாலும் அப்புறம் இரும்பினாலும் அப்புறம் இப்படி நிறைய காரியங்கள். கடைசியில அந்த இரும்பும் மண்ணும் கலந்த அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த காலடி, இப்படியெல்லாம் நமக்கு அந்த உருவத்தை பார்க்கிறோம். நெபுகத்நேசர் கண்ட கனவு தானியேல் அதை விளக்கி சொன்னார். பாருங்க, அப்போ அந்த கனவுல அவர் சொன்ன காரியம் என்ன? அந்த கல்லும் இரும்புமாக செய்யப்பட்ட அந்த உறுதி இருக்கிறதும் உறுதி இல்லாததுமாக இருக்கிற அந்த இடத்தை மேலிருந்து விண்ணகத்திலிருந்து ஒரு கல் வந்து அதை உடைத்து போட்டது என்று சொல்கிறார். அந்த கல்லை பத்தி தான் இன்னைக்கு பேசுறாரு இங்க பீட்டர். அந்த கல் எது? அது இயேசு கிறிஸ்து தான் அந்த கல். 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை தான் தானியேல் அன்று நெபுகத்நேசருக்கு விளக்கி சொன்னார். இப்பொழுதுதான் அந்த நிலைமை இருக்கிறது. இரும்பா களிமண்ணான்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, விசுவாசத்தில் ஊறியவர்களும் இங்கு உண்டு, விசுவாசமே இல்லாத களிமண்ணின் தன்மையில் இருக்கிறவர்களும் இங்கே உண்டு. இரண்டுமே இங்க இருக்கிறது பாருங்க. அப்போ அந்த கல் வந்து என்ன செய்யுமா? உடைச்சு போடுது, எல்லாம் சதுரினா எல்லாம் தனித்தனியா போயிடும். சரி, நிறைய விளக்கம் இருக்குது. உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் இது. சரி, இவர் என்ன சொல்றாரு? இதோ சீயோனில் நான் ஒரு மூளைக்கல்லை நட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூளைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றம் அடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறதே என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்கு இதை கொண்டு வராரு பாருங்க, எவ்வளவு அழகா. எங்க இது சொல்லிருக்குன்னா இசியாஸ்ல 28:16 இதை பத்தி சொல்லி இருக்குது இல்லையா? அந்த மூளைக்கல் பற்றி சொல்லி இருக்கிறது. இசியாஸ் 600 வருஷத்துக்கு முன்னால உள்ளவர், அவர் இயேசுவை பற்றி சொன்ன ஒரு காரியம் பாருங்க. அதுதான் இங்க இவர் மேற்கோள் காட்டுறார். இப்படி சொல்லி இருக்குதே, அந்த கல் என்ன தெரியுமா? பாருங்க, நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாய் விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று, மற்றும் அது இடறுதல் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். இதுதான் சிமியோன் குழந்தைய கையிலேந்தி 8ஆம் நாள் ஆண்டவர் ஒப்புக்கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே கையிலேந்தி சொன்னார். சிலருக்கு இது என்னது விடுதலை கொடுக்கும், சிலருக்கு இது ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னார். தடிக்க விழுவாங்க சில பேர் இதன் மேல் கட்டடம் கட்டிக்குவாங்க. அதுதான் சொன்னார். அதுதான் இவரும் பீட்டரும் சொல்றார் பாருங்க. இந்த கல் எது? இயேசு கிறிஸ்து. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், நீங்கள் அரச குருக்களின் குரு கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வார்த்தை கடவுள் இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை நம்ம அதே இசியாஸ்ல நம்ம பார்க்க முடியும், 19:5 பார்க்க முடியும், யாத்ராகமத்துல பார்க்க முடியும். 10 கட்டளை கொடுக்கும் பொழுதே அந்த வார்த்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிட்டார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை அவர்களிடமிருந்து விலக்கொண்டு போயிடுச்சு இப்பொழுது. அதனால்தான் பீட்டர் புறவினத்தாராகிய இந்த எருசலேம் வாழ் மக்களுக்கு, இப்படிப்பட்ட நிலைகளுக்கு, அந்த புறவினத்தாருக்கு இந்த வார்த்தை உரித்தாயிற்று என்று சொல்கிறார். ஏனென்றால் இது மூளைக்கல், அவர்கள் அது இடறி விழுந்த கல்லாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களுக்கு இந்த வார்த்தை உரித்தான வார்த்தையாக இல்லாமல் போய்விட்டது. இப்ப உண்மையான அரச குருத்து திருக்கூட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், உரிமை குடிமக்கள் என்பவர் யார்? கிறிஸ்துவை விசுவசித்த அந்த விசுவாசத்தில் நடப்பவர்கள். இவர்கள் தான் இந்த திருக்கூட்டமாக இருக்கிறார். நீங்க இருக்கிறீங்களா? அதுல
நான் இருக்கிறேன், நீங்களும் இருப்பீங்க, சந்தோஷம், நீங்க இருக்கணும். இல்லாதவங்களுக்கு அவர்களை இருக்கும்படியாக அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அப்போ இறை வார்த்தையுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். மதம் சார்ந்த அல்ல. கத்தோலிக்கத்துல இருந்தோ இல்ல புரோட்டஸ்டன்ட்ல இருந்தோ இல்ல வேற எதுலயோ இருந்தோ, நான் லுத்தரன், நான் இந்த சபையெல்லாம் இங்க ஒரு மண்ணாங்கட்டி ஒன்றும் தேவையில்லை. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உயிருள்ள மூலைக்கல், அவரிடத்தில் நான் கட்டப்பட்ட அந்த ஒரு கட்டடமாக டைகோனியா என்று சொல்வோம். அதாவது அது எக்லெசியாஸ்டிக்கல் சர்வீஸ், அதாவது நம்முடைய நாம் கட்டப்படுகிற அந்த விதம் சபையாக கிறிஸ்து நம்மில் ஆலயமாக கொள்ள வேண்டும் என்றால் அவர்தான் மூலைக்கல்லாக, அவர் இங்கே கட்டப்படக்கூடிய கட்டடமாக நாம் அந்த அனுபவத்தின் மூலமாக தான் நற்செய்தி அறிவிக்க முடியும். மற்றபடி எங்களை படிச்சு ஒப்பிக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஸோ இந்த அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் மேல் ஒவ்வொரு அந்த 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 ஏணியில் ஒவ்வொன்றாக ஏறி 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 அனுபவம் பெற்று 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 பியூட்டிஃபுல், தட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். அதை நாம அந்த அந்த பியூட்டியை தெரிஞ்சுட்டோம்னா அதோட அழகினுடைய அந்த அழகை நாம் வெளியே சொல்ல பிரயாசித்தப்படுவோம். பீட்டர் ரொம்ப அழகாக சொல்றாருல, நமக்கு அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். அவங்களுக்கு அது பிறண்டு போன கல்லாய் போச்சு. அந்த கல் அவர்களுக்கு இடறி விழச் செய்கிறது. இடறி விழுந்தார்கள். நாம அதை மூளைக்கல்லாக வைத்து நாம் வந்துட்டோமா? கிறிஸ்டியன் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.